ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காலையிலேயே ஒரு கோர்ட் ஆர்டர் ஜட்மெண்ட் காப்பியோ ஒரு வைரலா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இது பேப்பர் கட்டிங் நியூஸும் ஒன்று இருந்துச்சு. காவலர் தேர்வில் சர்ச்சைக்குரிய 3 கேள்விகள், மதிப்பெண்கள் வழங்க ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலா ஒன்று போயிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கான டவுட் கிளாரிபிகேஷன் வீடியோ தான். எந்தெந்த கொஸ்டின் 5 கேள்வி அப்படின்றது சில வீடியோவில் பார்க்குறோம், சிலது 3ன்னு சொல்றோம். ஸோ எத்தனை கேள்விக்கு தான் ஹைகோர்ட் வந்து அந்த மார்க்கை வழங்க வச்சிருக்கு என்னன்றதை தான் இந்த டீட்டெயிலாக சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ நமக்கு வந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடந்தது, பிசி போலீஸ் எக்ஸாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிசி எக்ஸாம் நடந்து அடுத்த ஒரு வாரத்தில் நமக்கு ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணாங்க. ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து ஃபைனல் ஆன்சர் கீ நமக்கு வந்து விட்டாங்க. ஒரு நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி கொஸ்டினுக்கான மார்க் எல்லாம் கிளைம் பண்ணோம். அந்த ஆன்சர் கீழ வந்து சில முரண்பாடுகள் இருந்தது. சரி, ஃபைனல் ஆன்சர் கீ விடும்போது என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டினுக்கு எல்லாம் மாத்தி கொடுத்தாங்க. ஒரு 2 அந்த அலை நீளம், அந்த கதிர்வீச்சு, ஒளியின் திசை வேகத்தில் செல்லும் கதிர் என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்குள்ள 2 ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறப்போ அவங்க ஃபைனலா வந்து ஃபைனல் ஆன்சர் கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் ஒரு கேஸ் வந்து ஹியரிங்ல போயிருந்துச்சு. அந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் தான் நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ பெட்டிஷனர்ஸ் கேட்டிருந்த கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ சீரிஸ், அதாவது புக்லெட் ஏ சீரிஸ்ல 6வது கேள்வி, 7வது கேள்வி, 13வது கேள்வி, 31வது கேள்வி, 52வது கேள்வி, இந்த 5 கேள்விகளுக்கு தான் மார்க்கை கிளைம் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. சோ அந்த 5 கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6வது கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. 6வது கேள்வி வந்து அந்த கியூட்டிகல் கொஸ்டின். ஓகேங்களா? கியூட்டிகல் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி ஆன்சர் கீழ என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, ஏ 1 மட்டும் சரின்னு கொடுத்தாங்க. சோ எல்லாருமே அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணி நம்ம கூட போட்டுருந்தோம் 9th and 10th புக் ப்ரூஃப்லாம் வச்சு. சோ அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணி போட்டோனே 2ம் சரி, 1 மற்றும் 2 ரெண்டுமே சரின்றது கொடுத்திருந்தாங்க. அப்ப 1 மட்டும் சரின்னு போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மார்க் போச்சு. அது கியூட்டிகல் கொஸ்டினுடைய பிரச்சனையா. அந்த கியூட்டிகல் கொஸ்டினுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன், அதாவது கேண்டிடேட் வந்து அப்பியர் ஆன எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருங்க, அதுல வந்து பேசிக்காவே தப்பு இருக்கு, கான்செப்ட்லயே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6th கொஸ்டின் அந்த கியூட்டிகல் கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுத்துட சொல்லிட்டாங்க. கியூட்டிகல், சரிங்களா? கியூட்டிகல் கொஸ்டின் எல்லாருக்குமே மார்க், ஆல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களுக்குலாம் மார்க். 7வது கொஸ்டின், 7வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா. இந்த ராக்கெட் தளம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல்ல, ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா. அந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து பெட்டிஷனர்ஸ்க்கு மட்டும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாரு அந்த பெட்டிஷனர் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருங்க, அதுல வந்து பேசிக்காவே டவுட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு. அடுத்து 13வது கேள்வி. 13வது கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த பஞ்சசீல கொள்கையெல்லாம் கையெழுத்தானதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். சோ அந்த இந்தியா பாகிஸ்தான் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சோ இந்த இந்தியா பாகிஸ்தான் கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் இதுக்கும் எல்லாருக்குமே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 31வது கேள்வி, ஒளியின் திசை வேகம். சரிங்களா? ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர் எதுன்னு கேட்டிருந்தாங்கல்ல, இந்த கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கரெக்ட், இதுவுமே தப்பா இருக்கு, கான்செப்ட் வைஸ் வந்து பசங்க குழம்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 கேள்விக்கு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எல்லாருமே அப்பியரான எல்லாருக்குமே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாரு எதுனா 6, 13, 31. ஆனா ஜட்மெண்ட்ல ஒரு மாதிரி இருக்கு, இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒரு சின்ன வார்த்தையில ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அவங்க ஜட்மெண்ட்ல சொன்னது வந்து, யாரெல்லாம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த 6வது கொஸ்டின், 13வது கொஸ்டின், 31வது கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7வது கொஸ்டினுக்கு மட்டும் பெட்டிஷனருக்கு மட்டும் கொடுங்கன்னு இருக்காங்க. 52வது கேள்வி வந்து சைக்காலஜில இருந்து அந்த வெண்படம் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வெண்படம் வந்து அவங்க பி ஆப்ஷன் கொடுத்தாங்க பிரிலிமினரி ஆன்சர் கீழ. நம்ம அது இல்லைன்னு சொல்லிட்டு சி கிளைம் பண்ணிருந்தோம்ல, அவங்க சி தான் ஆன்சர். அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிட்டோம், அது சி தான் ஆன்சர், சி போட்டிருந்தா மட்டும் அதுக்கு மார்க் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கேள்விகளுடைய தீர்ப்பை இப்படிதான் கொடுத்திருக்காங்க. இந்த 5 கேள்விகள்ல நமக்கு வந்து எல்லாரும் எக்ஸாம் அப்பியர் ஆன எல்லாருக்குமே மார்க் கொடுக்க சொல்லியிருக்கிறது கோர்ட் வந்து எந்தெந்த கொஸ்டினுக்குன்னா 6th, 13th, 31st இந்த 3 கொஸ்டினுக்கு தான். 7வது கொஸ்டின் பெட்டிஷனருக்கு மட்டும், 52வது கொஸ்டின் வெண்படம் கொஸ்டின் சி போட்டிருந்தா அவங்களுக்கு கொடுத்துட சொல்லிட்டாங்க. இவ்வளவு தாங்க. சோ இதுதான் அவங்க வந்து நமக்கு டீடைலா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோர்ட் ஜட்மெண்ட் காப்பி ஃபுல்லா படிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். சோ இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதை வச்சுட்டு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் ஒன்று விட்டுடுங்க, அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வச்சுட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல மேபி பெட்டிஷனரே கூட உள்ள வரலாம், கட் ஆஃப் ஸ்கூல்ல வந்தா. அந்த கட் ஆஃப் ஸ்கூல்ல வரும்பொழுது அவர்களுக்கான என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலுக்கு தனியா கூட கூப்பிடலாம், வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், காத்திருந்து என்ன நடக்குதுன்னுட்டு. சோ இதுதான் இப்போதைய தகவல் நிலவரம். பாத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்க. சோ எதுவுமே பயப்படாதீங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் ஏறி இருக்கு, யார் யாருக்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. சோ ஒரு கேஸா போட்டு ஒரு விஷயமா நமக்கு ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நம்மளும் ரிசல்ட் இந்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும் எதிர்பார்த்துக்கும் போது இப்படி ஒரு குண்டு வந்து தூக்கி போட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. தேங்க்யூ.